ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். சர்க்கம் 39. ஹனுமானுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. சூடாமணியை சீதா பிராட்டியார் ஹனுமான் கிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இந்த அடையாளம் ராமனுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்ததும் வீரரான ராமன் 3 பேர்களை, அதாவது என்னை பெற்ற தாய் ஜனகர், தசரதர் 3 பேரையும் நினைவுபடுத்துக்குவார். அதோட என்னை பற்றிய நினைவு வரும். வானரோத்தமா, நீ அவரை மறுபடியும் நல்லா உற்சாகப்படுத்தணும். இப்படி நீ தொடங்கின காரியத்தில் மேற்கொண்டு என்ன செய்யணும்னு நல்லா யோசித்து செய். இந்த காரியத்தை செய்ய முடிக்கிறதுல நீ தான் தனி கவனம் செலுத்தணும். எந்த மாதிரியான செயல் திட்டம் செஞ்சால் என் துயரத்துக்கு முடிவு ஏற்படும் அப்படின்னு நீ நல்லா யோசித்து செய். ஹனுமானே, என் துயரத்தை அழிக்கிற முயற்சியில் நீ நல்லா செய். மாருதி புறப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு மைதிலி கண்களில் கண்ணீர் வழியுது. குரல் தழுத்தலுக்கு சொல்கிறாங்க, ஹனுமான், ராம லக்ஷ்மணர்களை நான் நலன் விசாரித்ததா சொல்லு. சுக்ரீவன், அவருடைய அமைச்சர்கள், எல்லா முதிய வானரர்கள், அவங்க நிலைக்கு ஏற்ற நெறிப்படி நான் நலம் விசாரித்ததா சொல்லு. பெருந்தோழரான ரகுநாதன் இந்த துயரக்கடல்லிருந்து என்னை எப்போ கரையேற்றுவார், அதை செய்யறதுக்குரிய பொறுப்பு உன்னுடையது. கீர்த்திமானான ஸ்ரீராமன் நான் உயிரோடு இருக்கிறப்போ என்னை பார்க்கும்படியான வழிகளை மேற்கொள்ளணும்னு சொல்லு. இந்த உபகாரத்தை செஞ்சால் வாக்குனால தர்மம் செஞ்ச புண்ணியத்தை நீ அடைவ. நாள்தோறும் உன்னால் சொல்லப்படுற உற்சாகமூட்டுற வார்த்தைகளால் என்னை அடைகிறதுல ராமனோட பேரார்வம் வளர்ந்துட்டே போகும். என் செய்தியும் விளக்கமான உன் வார்த்தைகளையும் கேட்டதும் வீரராமன் தன்னுடைய பேராற்றலை காட்டணும் அப்படின்னு உறுதியாக திட்டம் தீட்டுவார். சீதையுடைய வார்த்தையை கேட்ட மாருதி தலைக்கு மேலே கையை கோப்பிட்டு பதில் சொல்கிறாரு. வானர கரடி வீரர்களோட காகுத்தன் விரையில் வரப்போகிறாரு. எதிரிகளை யுத்தத்தில் ஜெயிச்சு உங்கள் சோகத்தை விரட்டி அடிக்க போகிறாரு. அவரால் செலுத்தப்படுற அந்த பானங்களுக்கு எதிர்த்து நின்று தாங்கக்கூடியவங்க மனிதர்கள்லையோ தேவர்கள்லையோ அசுரர்கள்லையோ யாருமே இல்லை, நானும் பார்க்கல. குறிப்பாக உங்கள் நிமித்தமாக சூரியன், மேகக்கூட்டங்கள் தலைவனான இந்திரனையும் வைவஸ்வத யமனையும் யுத்தத்தில் எதிர்த்து நிற்பார். ஜனகர் புதல்வியே, பெருங்கடலை எல்லையாக இருக்கக்கூடிய உலகம் முழுவதையும் ஆட்சி புரியக்கூடியவர் ஸ்ரீராமன். அவர் அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு உங்களால் தான் வெற்றியே வந்து சேருது. நல்லாவும் சத்தியமாகவும் தெளிவாகவும் ஆஞ்சநேயர் தெளிவாக பேசினதை கேட்டுட்டு ஜானகி அவங்கள உயர்வாக மதித்து நல்ல சொற்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஹனுமார் புறப்பட்டுருக்கிறத பார்த்துட்டு சீதா பிராட்டியார் ஸ்ரீராமர்கிட்ட ஹனுமானுக்கு உள்ள பிரியத்தை காட்டுற வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு சொல்கிறாங்க. எதிரிகளை அடக்கிறவனே, நீ விரும்பினா ஒரு நாள் இங்கே எங்கேயாவது ஒரு மறைவான இடத்துல தங்கி இளைப்பாரிட்டு அப்புறம் போகலாமே. நாளைக்கு வானரா துர்பாக்கியசாலியான என் அருகில் நீ இருந்தீன்னா இந்த பெருந்துயரத்துலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு விடுதலை கிடைக்கும். வானர வீரனே, நீ போய் திரும்பி வர்ற வரையில் என் உயிர் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு துயரத்துலேருந்து இன்னொரு துயரம் தூண்டி விட்டது மாதிரி இனி உன்னை பார்க்காததால் எனக்கு ஒரு துக்கம் சோகம் இருக்கும். எனக்கு வீரனே, ஒரு சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்குது. உனக்கு உதவியாக ஏராளமான வானரர்கள், கரடிகள், அரசகுமாரர்கள் 2 பேரும் இந்த எல்லை காண முடியாத பெருங்கடலை எப்படி கடந்து வருவாங்க? கருடன், நீ, வாயு, உங்கள் 3 பேருக்கு தான் கடலை தாண்டறதுக்கு சக்தி இருக்குது. மாவீரர்களால் செயல்படுத்த முடியாத ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ என்ன நினச்சி வச்சிருக்கிற? உன் யோசனைகளெல்லாம் என்னென்ன? நீ தான் நல்லா திட்டம் போட்டு காரியங்களை செய்து முடிக்கிறதுல சிறந்தவன் ஆயிற்று. உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு நீ ஒருத்தனே போதும். எதிரிகளையும் நாசம் செய்கிறவன் நீயே. உன்னுடைய புகழத்தக்க ஆற்றலே போதுமானது. ஸ்ரீராமன் போர்க்களத்தில் சேனை பூரா அப்புறம் ராவணனையும் ஜெயிச்சு வெற்றி வீரராக தன்னோட நகரத்துக்கு என்ன அழைச்சிட்டு போய்
அது அல்லவா எனக்கும் அவருக்கும் பெருமையை தரும். எதிரிகளோட படைய கலங்கச் செய்கிற காகுத்தன் பானங்களால் இலங்கையை கலக்கி என்ன அழைச்சிட்டு போனார்னா அதுதான் அவருக்கும் பெருமை ஏற்றதாக இருக்கும். போரில் வல்லவரும் பெருமனம் படைத்தவரான அவரோட பராக்கிரமத்துக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் என்ன செய்யலாமோ அது மாதிரி நீ திட்டம் போடு. பொருள் பொதிஞ்சு அறவழிப்பட்டது யுக்திகளோடு இருக்கக்கூடிய அந்த உரையெல்லாம் கேட்டுட்டு தன் பதிலில் சொல்ல ஆரம்பித்தார் ஆஞ்சநேயர். தேவி வானர கரடி படைகளுக்கு தலைவர், வானரர்களில் முதன்மையானவர், பராக்கிரமம் மிக்கவர் சுக்ரீவன். உங்கள் விஷயத்தில் வெற்றிகரமாக கூட்டிகிட்டு போகிறதுல தீர்மானமாக முடிவு வச்சுருக்காரு. வைதேகி அரக்கர்களை அழிச்சிட்டு ஒழிக்கிறதுக்காக ஆயிரம் கோடியான வானரர்களோடு அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. அவங்க எல்லாருமே பராக்கிரமம் இருக்கக்கூடியவங்க, பலம் இருக்கிறவங்க, ஆற்றல் மிக்கவங்க, மனம் விரும்பின மாதிரி போகக்கூடியவங்க, அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டவங்க. மேலேயோ கீழையோ குறுக்கிலையோ அவங்க போகிறதுக்கு தடையே இல்லை. வரம்பில்லாத தேஜஸோ இருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான வானரர்கள் பெரிய காரியங்களையும் எவ்வளவு செஞ்சாலுமே சோர்ந்து போக மாட்டாங்க. வாயு வேகத்தில் ரொம்ப உற்சாகத்தோடு போகக்கூடிய அவங்களால பெருங்கடல்களோட மலைகளோடு இருக்கக்கூடிய இந்த பூமண்டலம் கூட பல தடவை அவங்களால வலம் பெறப்பட்டது. அப்படின்னா இந்த சாதாரண கடலை கடந்து வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லவே வேண்டியதில்லை. என்னை விட திறமையானவங்க, எனக்கு இணையானவங்க அங்கே இருக்காங்க. என்ன காட்டிலும் தாழ்ந்த தகுதியுள்ள வானரம் எதுவுமே சுக்ரீவனோட படையில் இல்லவே இல்லை. அவ்வளவு ரொம்ப சாதாரணமான நானே இந்த இடத்த வந்துட்டேன் அப்படின்னா பெரிய பலசாலிகனான அவங்களுக்கெல்லாம் இது தேடி திரியிற வேலைகளுக்கெல்லாம் அனுப்புறதில்ல. அவங்கெல்லாம் பெரியவங்க, நான் சாமானியன்கிறனால தான் இந்த வேலைக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஹனுமானோட தன்னடக்கம் என்ன? தேவி, நீங்கள் தவிச்சது போதும், உங்கள் சோகம் தொலையட்டும். வானர வீரர்கள் ஒரே தாவலில் லங்கையை அடைஞ்சிடுவாங்க. உதிக்கின்ற சூரிய சந்திரன் மாதிரி தைரியம் இருக்கிறவங்க, ஆண் சிங்கங்களானவங்க ராம லட்சுமணர்கள் என் முதுகு மேலே ஏறிட்டு உங்ககிட்ட வரப்போகிறாங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள், இணை பிரியாதவர்களான ராம லட்சுமணர்கள் வந்து லங்கப்பட்டணத்தை பானங்களால் ஊதி தள்ள போகிறாங்க. ரகுநந்தரான ராமன் உங்களை அழைச்சிட்டு போய் தன் ஊருக்கு திரும்பி போகிறாரு. அதனால் ஆறுதல் அடையுங்க. தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். காலத்தை எதிர்பார்த்துட்டு இருங்க. கொழுந்து விட்டு பிரகாசிக்கிற அக்னி மாதிரி இருக்கக்கூடிய ராமபிரானை நீங்கள் சீக்கிரம் பார்ப்பீங்க. மக்கள், அமைச்சர்கள், உறவினர்களோடு இந்த ராட்சச தலைவன் கொல்லப்பட்டது ரோஹிணி சந்திரனை கூடுற மாதிரி நீங்கள் சீக்கிரம் ராமபிரானோட சேர போகிறீங்க. மைதிலி தேவி, ரொம்ப சீக்கிரம் உங்கள் சோகத்தோட கரையை அடைய போகிறீங்க. கூடிய சீக்கிரம் ராமன்னாலேயே ராவணன் கொல்லப்படுறதையும் பார்க்க போகிறீங்க. சீதைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆறுதல் சொன்ன வாயுகுமாரர் ஹனுமான் திரும்பி கிளம்புறதுக்கு நிச்சயம் செஞ்சுட்டு வைதேகியை பார்த்து திருப்பியும் சொல்கிறார். எதிரிகளை வதம் செய்கிறவர் உறுதி உள்ளவரான ஸ்ரீ ராகவனையும் வில்லேந்திய லக்குவனையும் சீக்கிரமாக இலங்கையோட நுழைவாயிலில் நிற்கிறத பார்ப்பீங்க. நங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக இருக்கிறவங்க, சிங்கம் புலிக்கு நிகரான பராக்கிரமம் படைத்தவங்க, ரொம்ப பலம் பொருந்திய யானைகள் மாதிரி இருக்கக்கூடிய வீர வானரர்களோட கூட்டங்களை நீங்கள் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. லங்கையிலையும் மலையமலை தாழ்வரையிலையும் மலையில் மோதிர மேகம் போல பேரொழிப்பிட்டு கும்மாளமாக குதிக்கிற வானர தலைவர்களுடைய சப்தத்தை கேட்க போகிறீங்க. ஸ்ரீராமன் சீக்கிரம் வரப்போகிறாரு. உங்களை பிரிஞ்சுட்டு அவர் எந்த சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறாரு. தாயே அழாதீங்க. சோகம் காரணமாக உங்கள் மனசில் கவலை வரக்கூடாது. பர்த்தாவான இந்திரனோட இருக்கக்கூடிய இந்திராணி மாதிரி உங்களுடைய நாயகன் சீக்கிரம் வந்து நீங்கள் சேர்ந்துருவீங்க. ராமபிரபுவை காட்டிலையும் மேலானவர் யாராவது இருக்காங்களா? லக்ஷ்மணனுக்கு இணையானவங்க யாராவது இருப்பாங்களா? அக்னி வாயுக்கு சமமான அவங்க உங்களை காப்பாற்றுறவங்களா இருக்கிறாங்க.
அரக்கர்கள் நிறைஞ்ச கோரமான இந்த நாட்டில் இங்கே ரொம்ப நாளாக வசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீக்கிரமாக நீங்கள் ராமபிரானோட சேர்ந்துருவீங்க. உங்களுடைய அன்புக்கு உரிய நாதனோட வருகைக்கு அதிக காலம் ஆகாது. நான் போய் அவரை சந்திக்கிற காலம் வர பொறுத்துட்டு இருங்க. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 39வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.